எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். தியானம். எபேசு சபை பிரியமான சபை. எபேசு என்ற வார்த்தைக்கு பிரியமான என்று பொருள். ரோம ஆட்சியின் போது ஆசியாவின் மிகப்பெரிய துறைமுக பட்டணமாக எபேசு பட்டணம் விளங்கியது. இங்குள்ள தியானா என்றழைக்கப்படும் காம தேவதையின் ஆலயம் உலக புகழ் பெற்றது. இந்த தேவதையின் சொரூபங்களும் தாயத்துகளும் பிள்ளை பேற்றையும் உலக மேன்மையையும் தருவதாக நம்பப்பட்டது. இந்த பட்டணத்தில் இருந்த மிகப்பெரிய நூலகத்தில் மந்திர தந்திரங்களை குறித்த ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள் நிறைந்த இந்த பிரஜாதி பட்டணத்தில் கிபி 55 அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் சபையை ஸ்தாபித்தார். ஏறக்குறைய 3 ஆண்டுகள் அவர் அங்கேயே தங்கி ஊழியம் செய்ததை ஆவியானவர் தெளிவாக அப்போஸ்தலருடைய நடபடிகள் 18 மற்றும் 19ஆம் அதிகாரத்தில் எழுதியுள்ளார். அப்போஸ்தலனாகிய யோவான், தீமோத்தேயு முதலான பரிசுத்தவான்கள் சபையின் கண்காணிகளாக செயல்பட்டு வந்தார்கள். அப்போஸ்தலனாகிய யோவானின் கல்லறை எபேசு பட்டணத்தில் இன்றும் காண முடிகிறது. எபேசு பட்டணத்தில் உள்ள சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபம் வேதாகமத்தில் மிகவும் சிறப்பான இடம் பெற்றுள்ளது. இந்த கர்த்தருடைய திருவசனத்தில் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை 7 நட்சத்திரங்களை தனது வலது கரத்தில் ஏந்தியவராகவும் 7 பொன் குத்துவிளக்குகளின் நடுவில் உலாவி வருகிறவராகவும் அறிமுகப்படுத்துகிறார். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். லேவியராகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம். இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனம் என்ற வசனங்கள் எல்லாம் சபையின் ஆவிக்குரிய வளர்ச்சியை கண்காணிக்கும்படியாக ஆண்டவர் இயேசு சபை நடுவே உலாவுகிறார். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்ற வாக்கரில் இருக்கிறார். ஆமென்.